ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், லன்ச் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நான் வாழைப்பூ க்ளீன் பண்ண உட்காந்துட்டேன். இதை நான் ஒரு 4-5 பூ கிள்ளி கற்றுக் கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் அவளே கிள்ளி கற்றுக்கிட்டா. பாருங்க, இது போல் தான் எடுக்கணுன்னு கற்றுக் கொடுத்தேன். மேலே அந்த ஒரு பூ மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு அப்புறம் காம்பு மாதிரி இருக்கும், அதையும் கிள்ளி போட்டால் அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இதே போல் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டேன். அவ்வளோ எல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். இதுபோல் பசங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பொம்பளை பசங்களை இப்பயே சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். நான் பார்த்தேன்னா எது செஞ்சாலும் என் பொண்ணுக்கு இப்படி தான் செய்யணுன்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு கற்றுக் கொடுப்பேன். பார்த்திங்கன்னா அவள் எல்லாத்தையும் அதே மாதிரி கிள்ளி எடுத்துட்டா. வாழைப்பூ பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் கிளறி வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா முட்டை அவிச்சு வறுத்து வச்சுருக்கேன். அதுதான் கேட்டா என் சின்ன பொண்ணு, அதனால் நான் அதை ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸும் கட்டி ரெடி பண்ணியாச்சு. அவளும் சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கா. மதியம் லஞ்சுக்கு இது தான் கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் கேட்டால், மஸ்கா சஸ்கா பிஸ்கெட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் ஸ்நாக்ஸு. பாருங்கள், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அவளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு நம்ம லன்ச்சு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். மதியம் என் பெரிய பொண்ணு காலேஜ் போவாள், அவளுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கணும். வாழைப்பூலாம் கிள்ளி வச்சாச்சு. இப்போ நம்ம அதில் வடை தான் செய்ய போகிறோம், வாழைப்பூ வடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை ஆஞ்சி கொடுத்துட்டா, அவள் தான் ஆஞ்சா. இப்போ இதை நம்ம பருப்பு போட்டு கடையல் மாதிரி பண்ணிட போகிறோம் லஞ்சுக்கு. குக்கரில் 2 விசில் விட்டு நல்லா குழைய விட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறுபருப்பு போட்டு செஞ்சால் இந்த கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் இந்த கீரை வாங்க மாட்டாங்க, ஆனால் இதை நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். வடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு போடுவேன் நான் எப்போவுமே. இப்போ நம்ம அதை 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூவையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மூடி இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பவுலில் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போல் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு முழுசாக எடுத்து வச்சுருந்தேன் ஒரு 2 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிறுபருப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் கடாயில். எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம மாவு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆயில் கவரு இல்லைன்னா எதனா இலை, வாழை இலை, அதை வச்சு நம்ம தட்டி 1 பை 1 எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும், கிறிஸ்பியாக இருக்கும் வடை. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே மாவு அப்படியே இருக்கும், மேலே உள்ளே வேகவே வேகாது, மேலே மட்டும்தான் வெந்திருக்கும். பாருங்கள், நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூப்பராக வடையை ரெடி பண்ணிட்டேன். வாழைப்பூ வடையும் ரெடி ஆகிடுச்சு.
லஞ்சுக்கு இதுதான் கொடுத்து விட்டேன் என் பொண்ணுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.